வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அளவைகளில் எடுத்துக்காட்டு 2.5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.4 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.5 ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க. கொஷினில் ஒரு இணைகரத்தோட பரப்பளவு 192ன்னு கொடுத்துட்டாங்க. அதோட உயரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிப்பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா உயரத்தை போல் 3 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு இணைகரம் வரைஞ்சிக்குவோம். இந்த இணைகரத்தில் இது உயரம் நமக்கு தெரியலை, ஓகேவா? இது ஏ, இது பி, இது சி, இது டி, ஓகேவா? இப்போ இதோட பரப்பளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 192 சதுர சென்டிமீட்டர். 192 சதுர சென்டிமீட்டர், ஓகேவா? இதை கொடுத்துருக்காங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடிப்பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு. அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு. உயரம் என்ன சொல்லுவோம் நம்ம? ஹைட்டு, ஹச். அப்போ 3h சென்டிமீட்டர். 3 மடங்குங்கிறனால 3h சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம இணைகரத்தின் பரப்பளவு கண்டுபிடிப்போம். இணைகரத்தின் பரப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ உயரம் கண்டுபிடிப்போம். இணைகரத்தின் உயரத்தை ஹச்சுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இணைகரத்தின் உயரத்தை இணைகரத்தின் உயரம் ஹச் என கொள்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடிப்பக்கம். அடிப்பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? அடிப்பக்கம் பி. பி ஈக்குவல் டு என்னது? 3h சென்டிமீட்டர். 3h சென்டிமீட்டர், இங்கே h சென்டிமீட்டர், ஓகேவா? இப்போ இணைகரத்தின் பரப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா அதை எடுத்து எழுதுவோம். இணைகரத்தின் பரப்பு இணைகரத்தின் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டர். 192 சதுர சென்டிமீட்டர், ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன நமக்கு? பி இன்டு ஹச். அதை எடுத்து எழுதுவோம். ஈக்குவல் டு இந்த 192, ஓகேவா? இந்த 192 எடுத்து எழுதிக்குவோம். இப்போ பி என்னது? 3h. 3h இன்ட்டு h ஈக்குவல் டு 192. இதை பெருக்கணும்னா நான் ஹச்சும் h ஸ்கொயர். 3h ஸ்கொயர் ஈக்குவல் டு 192. இந்த h ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு இங்கிட்ட வரும்போது 3 டிவைடில் வந்துடும். அப்போ 192 டிவைடட் பை 3. இப்போ இதை அடித்தோம்னா 4 3 3, 6 3 18, ஓகே. 6 3 18, மீதி 1 இருக்குது. 4 3 12, ஓகேவா? இப்போ 64. இப்போ h ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 2ஆக பிரித்து எழுதலாமா? h இன்ட்டு ஹச்னு. அதே மாதிரி 64 எப்படி எழுதலாம்? 8 இன்ட்டு 8. 8 இன்ட்டு 8, 8 8 64, ஓகேவா? இப்போ ஹச்சோட வேல்யூ என்னது? 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர், ஓகே. இப்போ உயரம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடிப்பக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். அடிப்பக்கத்துக்கு என்ன ஃபார்முலா? அடிப்பக்கத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3h சென்டிமீட்டர், ஓகேவா? அடிப்பக்கத்துக்கு என்னது? 3h சென்டிமீட்டர். அடிப்பக்கம் பி ஈக்குவல் டு அடிப்பக்கம் பி ஈக்குவல் டு 3h, ஓகேவா? இப்போ h என்னது நமக்கு தெரியும்? 8. அப்போ 3 இன்ட்டு 8. இதை மல்டிபிள் பண்ணோம்னா 3 24, ஓகேவா? 24 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு அடிப்பக்கமும் கிடச்சிட்டு உயரமும் கிடச்சிட்டு. இதை எடுத்து எழுதிடுவோம். இணைகரத்தின் அடிப்பக்கம் 24 சென்டிமீட்டர். இணைகரத்தின் அடிப்பக்கம் 24 சென்டிமீட்டர். 24 சென்டிமீட்டர். அதே மாதிரி உயரம் எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். உயரம்
8 சென்டிமீட்டர். ஓகே, அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.